தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள். நான் நம்புகிறேன், இந்த கூட்டம் முடிவதற்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. திரும்ப சொல்கிறேன், இந்த கூட்டம் முடிவதற்குள்ள, இந்த மாநாடு முடிவதற்குள்ள எந்த நோக்கத்திற்காக நம்ம கூடியிருக்கோமோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட போகிறது. கர்த்தர் நிறைவேற்றுவா நம்புற மாத்தம் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து யோனத்தான் சொல்லுகிறார், ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்காகத்தான் செய்வார். நான் நம்புறேன், கர்த்தர் நிச்சயம் இந்த நாள்ல ஏதாவது அல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற பண்ணுவார். ஆமென். தொடர்ந்து நமத்தில் உள்ள தமிழ்நாடு தமிழ்நாடு தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பு வாழ்த்தை கூறும்படியாக அழைக்கிறேன். நமத்தில் உள்ள பிஷப் தயா பாத்திரர்கள் நல்ல கையை தட்டி அரும்பாடுபட்டு நல்ல தமிழகம் முழுதும் ஏஐசி நோக்கத்திற்கும் திட்டத்திற்காகவும் பிரயாசத்தோடு வாஞ்சையோடு எல்லா மாவட்டத்தையும் அணுகுகிற தலைவர். நல்ல கையை தட்டி ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளில் கூடி வந்த உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த நாளில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏஐசிசியினுடைய 2வது மாநாட்டில் உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக இந்த நாளில் நீங்கள் பல மாவட்டத்திலிருந்து கூடி வந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பு ஜெபித்தது போல உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கலைப்புகளையும் தெய்வம் நீக்கி இந்த நாளில் எவ்விதமாக ஒரு புதிய திராட்சரசத்தை தெய்வன் உண்டாக்கினாரோ அதே போல ஒரு புதிதான காரியங்களை இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிற நாட்களில் உங்கள் உள்ளிருத்தின் எல்லைகளை தெய்வன் விரிவாக்க பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஏஐசிசியை தேவன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமாக தேவன் நாளுக்கு நாள் இதை வளரும்படியாக அபிவிருத்தி செய்யும்படியாக அநேகருக்கு தேவன் கொண்டு போகும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அதற்கு காரணம் அனைவருடைய உழைப்பும் ஜெபம் இருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய அதற்கான அர்ப்பணிப்பு, அதற்கான செயல்பாடுகளை உண்மையாகவே நாங்கள் அதை கருது கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை கொண்டு தேவன் இன்னும் உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை விரிவாக்கி பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஏஐசிசியின் தலைமையிலிருந்து நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை ஒத்துழைப்பை நீங்கள் தருவீர் என்று சொல்லி கூட நாங்கள் நம்புகிறோம். இன்னும் விசேஷமாக இந்த நாளில் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம், நம்மளுடைய பகுதிகளில் எல்லா இடங்களிலும் கல்லறை இல்லை. கல்லறைக்காக நீண்ட நாட்களாக அநேக இடங்களில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் விசேஷமாக சொல்லணும்னு சொன்னா, சென்னை பட்டணத்தில் கூட அது மிகவும் கடினமாக இருக்கிறது, மிகவும் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறது. சென்னை மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அவ்விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்காக தேவன் ஒரு கல்லறை இடத்தை தேவன் ஒதுக்கி அதன் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த கல்லறை மாத்திரமல்ல, அநேக இடங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நம்மளுடைய அனைத்து தேவ ஊழியர்களுக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அனைத்து விதமான பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்தாலும் தேவனுடைய சார்பில் ஏஐசிசி மூலமாய் நின்று உங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கிறதான பேராயர் பிஷப் மோகன்தாஸ் அவர்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு விஷயம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பேராயருக்காக, பிரதம பேராயருக்காக அவர் படுகிற பாடுகள், அவர் படுற போராட்டம், மனவேதனை, இதை யாவுமே கூட இருந்தனால நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக ஒரு நல்ல தலைவரை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவத்துக்காக, கிறிஸ்துவின் பாதுகாப்பிற்காக ஒரு நல்ல போதகரையும் நல்ல தலைவரையும் தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மையாக தேவன் இன்னும் அவருக்கு ஆயுஷ் நாட்களை நீட்டி கொடுத்து இன்னும் மேலும் மேலுமாக சிறப்பான காரியங்களை செய்து இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், செபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து தொடர்ந்து செபிக்கும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை கொடுத்ததான வழி நடத்துகிறவர்கள் பிஷப்புக்காகவும், விசேஷமாய் தலைமையில் இருக்கிற யாவருக்காகவும், இன்னும் விசேஷமாய் தளபதி, நான் அப்பப்போ அவரை தளபதி தான் கூப்பிடுவேன், ஏன்னா தலைவருக்கு அடுத்தது தளபதி. ஸோ இந்த நாளில் மாநாட்டில் கூட அவரை தளபதினு கூப்பிட ஆசைப்படுகிறேன். அந்த தளபதி கூட நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தையை தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.